உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் 1ஆம் தேதி முழுக்க என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது, அதாவது இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகுதா, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுதா, அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதுரையில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கி கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது உங்கள் ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், களத்திர ஸ்தானத்தில் சூரியன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்களானது 11/5/2025 அன்று குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 14/5/2025 அன்று சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் 16/5/2025 அன்று புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் 31/5/2025 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தெல்லாம் இந்த மே மாதம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது வரக்கூடும். சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பண வரவு அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. பெரியோர் உதவி கிடைக்கும். சூரியன் மற்றும் சுக்கிரன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை இந்த மாதம் முழுக்க ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா அதில் சாதகமான போக்கு இருக்கக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டிய நிலை உண்டாகும். பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்பொழுது வாக்குவாதங்கள் உண்டாகக்கூடும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். உறவினர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் வரக்கூடும். மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் காரிய தடை தாமதங்கள் வரக்கூடும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனைகள் மேலுங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மாதம் கடந்த காலத்தை உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி இந்த காலகட்டத்தில் இணைவாங்க. உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சில புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் அதிகமாக காணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குல தெய்வத்தை வணங்கி வர பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பிறக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 1, 27, 28, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 20 மற்றும் 21 அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை துலாம் ராசி நேர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்துவாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்கள் குல தெய்வம் கூடிய விரைவில் கொடுப்பாங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்ப வருமானம் நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் கிடைப்பதில் தாமதம் வரக்கூடும். இன்னும் சிலருக்கு திருமண முயற்சிகள் பலித்தாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் ஆதாயம் கிடைக்க போகுது. வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைத்து ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க.
ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தாரின் ஆதரவு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி குறைவாக கிடைச்சிருக்கும். இந்த மே மாதம் முழுக்க அதிகமாக கிடைக்க போகுது. மேலும் புதிதாக வியாபாரம் தொடங்க விருப்பமுடையவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த வியாபாரத்தை தொடங்கலாம். வியாபாரத்தில் கூடுதல் லாபமும் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியான காலகட்டமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை பொறுப்பாக செய்து முடித்து பாராட்டப்படுவாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 4ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 9. சந்திராஷ்டம தினங்கள் 29 விடியற் காலை முதல் 30 மற்றும் மே 1ஆம் தேதி மதியம் வரை இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ நீங்கள் துலாம் ராசி நேர்களாக இருந்தால் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு அந்த மகாவிஷ்ணு கூடிய விரைவில் கொடுப்பார். மேலும் துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. மேலும் இந்த சித்திரையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க. இதனால் அதிகப்படியான லாபத்தையும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல ஆதாயமும் அதிகமாக இருக்கும். தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருக்கும். சினத்தை அடக்குனீங்க அப்படின்னா உடன்பிறப்புகளோடு ஒத்து போவது நல்லது. கல்வி தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை வரப்போகுது. மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில அன்பர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். சன்னதி விருதி ஏற்படும். மன தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தன வரவுகள் அதிகரிக்கும். தந்தை வர்க்கத்தினரால் நன்மை பல ஏற்பட போகுது. அரசு பணியாட்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்க போகுது. வாகன வசதியும் நற்கல்விகளும் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கும். புதிய வியாபார யுக்திகளை அதிக லாபம் பெறுவீங்க. இன்னும் சிலருக்கு வீடு, மனை ஆகியவை கிடைக்க போகுது. பூரண சைன சுகம் ஏற்பட போகுது. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும். மேலும் விசாகம் 1 மற்றும் 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மிக அனுகூலமான நாட்களாக இந்த மே மாதம் நிச்சயமாக இருக்க போகுது. பல வழிகளில் இருந்து தன வரவு வரப்போகுது. எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல் திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை கூடிய விரைவில் அடைந்து மகிழ்ச்சி பெறுவீங்க. இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்புத்தன்மையால் தங்களுடைய கல்வியில் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பொருளாதார நிலையில் திருப்தி உண்டாகும். பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரியின் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டுங்க. புதிதாக பெண் தொடர்பு ஏற்படும். அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடக்கும். அதுவும் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப பாடத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகமான சுற்றுலா பயணங்கள் மூலமாக மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. மேலும் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி விஷயங்கள் அனைத்துமே கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான விஷயம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், உங்களுடைய அசுப தினங்கள் என்ன, சுப தினங்கள் என்ன, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றின்னு பதிவிட்டு